உன்னுடைய மதிப்பு என்ன என்று தெரியுமா? தாவீது சொன்ன வண்ணமாக அந்த 139ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனத்துக்கு வாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஏன் இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க? அவங்களுடைய வேல்யூ தெரியாததுனால அவங்களை குறிச்சு ஒரு தரக்குறைவான எண்ணம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சுன்னா ஐயோ போய் சூசைட் பண்ணிக்கலாம். என்னால 5 லட்சம் இல்ல 50 லட்சம் கூட சம்பாதிக்க முடியறதுக்கு தேவன் எனக்கு தேவையான தாளந்த உள்ள வச்சிருக்காருங்கிறத நம்புறது கிடையாது. ஒரு ரூபா நோட்டை எடுத்து கசக்கிட்டு கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்குவீங்க, கால்ல மிதிச்சு போட்டுட்டு அப்புறம் கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்க போறீங்க, கிழிச்சு கொடுத்தா கூட ஒட்டி கொண்டு போய் பேங்க்ல மாத்திக்கலாங்கிறதுனால நீங்க வாங்கிக்குவீங்க. காரணம் என்ன? அதனுடைய வேல்யூ குறையறதே கிடையாது. அதே வண்ணமாக எனதருமை சகோதரனே, எனதருமை சகோதரியே, உலகத்தில் இருக்கிற அத்தனை எண்களையும் எழுதினா கூட உங்க உயிரின் மதிப்புக்கு அது வராது. ஏனென்றால் தேவன் உங்களை படைத்தது ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டவர் உண்டாக்கிட்டார். அவ்வளவு வேல்யூ வச்சு, இந்த வேல்யூவை தேவன் உலகத்துல மனுஷனுக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்கவே இல்லையே. உங்களை உலகம் பார்த்து வேஸ்ட்ன்னு சொன்னா கூட தேவன் பார்த்து சொல்லுகிறார், நீ தான் ஸ்பெஷல்.